நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் இயேசு பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை விடுதலை பண்ணின காரியத்தை குறித்து நாம் இந்த பகுதியை பார்த்தோம். அந்த ஒரே ஒரு மனிதனை தேடி அந்த கதரினர் என்ற கடற்கரைக்கு ஆண்டவர் சென்றதை குறித்து இந்த வேதத்திலே பார்த்தோம். இன்றைக்கும் இந்த மாலை வேளையிலே அந்த ஆண்டவராய் இயேசு நம்மை தேடி இந்த இடத்தில் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நம் மீது அன்பு செலுத்துகிறார். தகப்பனும் தாயும் நம்மை ஒருவேளை கைவிட்டு விடலாம், ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், கலங்காதே, திகையாதே என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே நம்மை அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் பாடினோம், வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே மகளே என்னிடத்தில் வா என்று சொல்லி நாம் பாடினோம். இயேசு அன்போடு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், சமாதானம் தருகிறேன், சந்தோஷம் தருகிறேன், நிம்மதி தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு இந்த மாலை வேளையிலே நம்மை அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறான் என்று சொல்லி பாடினோம். நிம்மதியை தேடி மனிதன் எங்கெங்கேயோ சென்று கொண்டிருக்கிறான். மதுபான கடைக்கு போகிறான், புகைப்பிடித்து பார்க்கிறான், தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிறான், பலவிதமான பாவ காரியங்களை செய்கிறான். ஆனால் அவன் நிம்மதி அடையவில்லை. ஆனால் இயேசு இந்த மாலை வேளையிலே சொல்கிறார், நீ தேடும் நிம்மதியை, சமாதானத்தை இலவசமாய் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு இந்த மாலை வேளையிலே நம்மை அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அவரிடத்தில் வருகின்ற பொழுது, நாம் அவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் தருகிற நிம்மதி, சமாதானத்தை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, அதை அடிப்படையாக கொண்டது தான் அந்த அப்படிப்பட்ட பாடலை தான் பாடினோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். அவர் வந்த நோக்கம் லூக்கா 10:56 மனுஷகுமாரன் ஜீவனை ரட்சிக்கிறதற்காக வந்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஜீவனை ரட்சிப்பதுனா என்ன? ஜீவனை மீட்பதற்காக, பாவத்திலே வாழ்ந்த மனுக்குலத்தை பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். பாவம் செய்த மனிதனை, இப்படிப்பட்ட பலவிதமான தவறுகளை, பாவங்களை செய்த மனிதனை தேடி ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். பாவிகளை ரட்சிக்க, பாவிகளை காப்பாற்ற, பாவத்திலிருந்து விடுவிக்க ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய உறவை இழந்த ஆண்டவர், ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் படைத்த ஆண்டவர், அவர்களோடு உலாவின ஆண்டவர், அவருடைய தேவைகளெல்லாம் சந்தித்த ஆண்டவர், அவருடைய பாவத்தின் விளைவாக ஆண்டவருடைய உறவை விட்டு அவர்கள் பிரிந்து போனார்கள், உறவை இழந்து விட்டார்கள். அந்த இழந்து போன அந்த உறவை மீண்டுமாக புதுப்பிப்பதற்காக ஆண்டவராய் இயேசு மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வந்தார். அவர் 33 ஆண்டு காலம் இந்த பூமியிலே உயிரோடு வாழ்ந்தார். உயிரோடு வாழ்ந்த நாட்களில் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். குருடருக்கு பார்வை கொடுத்தார், நடக்க முடியாத முடவரை நடக்க வைத்தார், குஷ்டரோகம் பிடித்த மனிதனை தொட்டு சுகமாக்கினார், மரித்து 4 நாள் ஒரு மனிதன், அவன் பேர் லாசரு என்று வேதத்தில் பார்க்கிறோம், அந்த மனிதனை உயிரோடு எழுப்பி ஆண்டவர் நான் தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டினார். இப்படி அநேக அதிசயங்களை செய்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளும் இருக்க அந்த கோபங்கள், கசப்புகள், வெறுப்புகள், பொறாமைகள், சண்டைகள், இப்படிப்பட்ட பிசாசுடைய செயல், இதுபோல பிசாசுடைய செயல்கள், இந்த செயல்களை அழிப்பதற்கு மனிதனால் முடியாது, மனித சுய முயற்சினால் முடியாது. அதற்காகத்தான் ஆண்டவரை இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். மனிதனாக வந்து அவர் ஒவ்வொரு யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் உள்ளத்தில் வந்து என் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற பிசாசுடைய கிரியைகளை, செயல்களை அழித்து போடுங்கள்னு சொல்லி யார் அவருடைய வேண்டுதல் செய்கிறார்களோ அத்தனை பேருடைய உள்ளத்துக்குள்ளும் அவர் வருவதற்கு அவள் உள்ளவராக இருக்கிறார். அத்தனை பேருக்கும் சமாதானம் தருவதற்கு அவள் உள்ளவராக இருக்கிறார். இதற்காக காசோ பணமோ நம்ம எதுவும் செலவழிக்க தேவையில்லை. அவரை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அவரை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற முடியும். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை, சொர்க்க பாக்கியத்தை அடைவார்கள் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனித வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல. இந்த மனிதனுடைய இறப்புக்கு பின்பதாக நித்திய காலமாக நாம் இறைவனோடு வாழ படைக்கப்பட்டவர்கள், அவரோடு வாழ வேண்டியவர்கள். அவருடைய உறவை நாம் இழந்ததினாலே அந்த உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்காக ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவரை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு சொன்னார். மனிதனுடைய ஜீவன், அந்த நித்திய ஜீவன், அழியாத ஜீவன், அந்த ஆத்துமா
நித்திய காலமாக இறைவனோடு வாழ வேண்டும், அந்த பாக்கியத்தை மனிதன் பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை இயேசு உலகத்திலே வந்தார். உலகத்தில் வந்து 33 ஆண்டு காலம் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆனால் அவர் வந்தது மனுக்குலத்தின் பாவத்திலிருந்து மனிதனை மீட்பதற்காக. வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. எந்த ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதற்காக தான் நம்ம ஆடுகளை பலியிடுகிறோம், கோழிகளை பலியிடுகிறோம், பலவிதமான பலிகளை செலுத்துகிறோம். ஆனால் அது நிரந்தரமான ஒரு பலி அல்ல. ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தப்படுத்துகிறது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு வேதத்தில் சொல்லியிருக்கார். பிரியமானவர்களே, அவருடைய ரத்தத்தை யார் யார் விசுவாசித்து நம்பி, இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை கழுவுங்க, என்னுடைய இதயத்துக்குள்ள சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லாமல் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நிம்மதி இல்லாமல் தற்கொலைக்கு நேராக போய்கொண்டிருக்கிறேன், பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், விடுதலை அடைய முடியவில்லை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவியையும் ஆண்டவரை இயேசு நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிதான் வேதாகமத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. விபச்சார பாவத்திலே ஈடுபட்டிருந்த ஒரு பெண்ணை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, விபச்சார பாவத்தில் ஈடுபட்ட பெண்ணை கல்லாலே எரிந்து கொள்ள வேண்டும். அது அந்த காலத்தில் உள்ள நியதி. அவ்வளவு மோசமான விபச்சார பாவம், அப்படிப்பட்ட பாவத்தில் ஈடுபட்ட பெண்ணை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து, வேதம் இப்படி சொல்லுகிறது, இவள் விபச்சார பாவத்தில் ஈடுபட்ட கையும் மெய்யுமாக பிடித்திருக்கிறோம், இவளை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேகர் கூட்டம் கல்லை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள், கல்லால் எரியலாமா என்று சொல்லி கேட்கிறார்கள். இயேசு நீண்ட நேரம் அமைதியாக இருக்கிறார். திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இயேசுவே இந்த பெண் பாவத்தில் ஈடுபட்டிருக்க, விபச்சார பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறார், இவரை கல்லால் எரியணும். இயேசு நிமிர்ந்து பார்த்து அவரை பார்த்து கேள்வி கேட்டார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எரின்னு சொல்லிட்டு இயேசு சுவாமி குனிந்து தரையிலே எழுதினார்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். எல்லா மனிதரும் பாவம் செய்ததினாலே, தவறு செய்ததினாலே அவருடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் கல்லை போட்டுவிட்டு போய்விட்டதை வேதத்தில் பார்க்கிற பிரியமானவர்களே, இயேசுவும் நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. அவர் சொன்ன வார்த்தை மிக ஒரு முக்கியமான வார்த்தை, நீ போ, இனி பாவம் செய்யாத. இவ்வளவு நாள் நீ பாவியாக வாழ்ந்துட்ட, விபச்சார பாவத்தில் ஈடுபட்டுட்ட, இனி பாவம் செய்யாத. ஆண்டவர் பாவத்தை மன்னித்து அந்த ஸ்திரீயை அனுப்பிவிட்ட காரியத்தை வேதத்தில் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் இயேசுவிடத்தில் மனிதன் வருகின்ற பொழுது அவருடைய அத்தனை பாவங்களையும் அவர் மன்னிப்பதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், சமாதானம் தருகிறார், சந்தோஷம் தருகிறார், நிம்மதி தருகிறார். பிரியமானவர்களே, நிம்மதியை தேடி மனிதன் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கான், பலவிதமான காரியங்கள் செய்து பார்க்கிறான், நிம்மதி கிடைக்கல. ஆனால் வேதம் சொல்கிறது, நீ தேடும் நிம்மதி என்னிடத்தில் இருக்கு, என்னிடத்தில் வான்னு சொல்லி ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, மனுக்குலத்தின் பாவத்திற்காக இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையில் இஸ்ரவேல் தேசத்தில் கொல்கதா என்ற மலையில் இயேசு சுவாமியை மனுக்குலத்தின் சர்வலோகத்தின் பாவத்திற்காக சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய ரத்தம், கடைசி சொல் ரத்தத்தையும் மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவர் சிந்தியதை வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அப்படியே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே போய்விடவில்லை. 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் யார் யார் வேண்டுதல் செய்கிறார்களோ அத்தனை பேருடைய வேண்டுதலையும் அவர் கேட்கிறார், அத்தனை பேருடைய தேவைகளையும் சந்திக்கிறார். அவர் வானத்தையும் பூமி அண்ட சராசரத்தையும் சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற தெய்வம். மனுக்குலத்தை நேசித்து மனுக்குலத்திற்காக சொந்த ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இயேசுவை யார் யார் நம்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அவர் விடுதலை தருவதற்கு, சமாதானத்தை தருவதற்கு அவர் உள்ளவராக இருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்துக்குள்ளே உள்ள அத்தனை பாவங்களையும் அவர் மன்னிப்பதற்கு ஆண்டவராக இயேசு விரும்புகிறார். பிரியமானவர்களே, யார் யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த பாக்கியத்தை ஆண்டவராக இயேசு தருகிறார் என்று சொல்லி வேத அடிப்பில் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து உயிருள்ள தெய்வமாக காட்சி கொடுத்தார். இப்பொழுது பரலோகத்தில் போயிருக்கிறார், திரும்ப வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். அவர் போகும்போது சொன்ன வார்த்தைகளை தான் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கொடுத்த கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதி மக்களையும் சீசராக்கி நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி இயேசு கொடுத்த கட்டளை. அந்த அடிப்படையிலே தான் நான் இந்த நேரத்தில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இது ஒரு மதமாற்ற நிகழ்ச்சி அல்ல, மனம் மாற்ற நிகழ்ச்சி. மனம் மாற வேண்டும், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யார் யார்
இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அவர் சமாதானத்தை, சந்தோஷத்தை தருகிறார் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, வேதாகமத்தில் மார்க் என்பவர்களது நற்செய்தி நூலிலே 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கொடுத்த கட்டளை. சுவிசேஷம் என்றால் என்ன? மனுக்குலத்தின் பாவத்திற்காக பரிகாரம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பாவ பரிகாரம் ஆண்டவராய் இயேசு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி மனிதனுக்கு பாவ பரிகாரத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. அதை உலகம் எங்கும் போய் அறிவியுங்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே. அதை அறிவிப்பது தான் எங்களுடைய வேலை. ஆண்டவராய் இயேசு அவருடைய உள்ளத்திலும் பேசுவார், அவருடைய பாவங்களை மன்னிப்பார். பாவங்களை மன்னிப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கிறது சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். யார் யார் இயேசுவை விசுவாசித்து இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை. ரட்சிப்பு என்றால் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, பிசாசின் ஆளுகையிலிருந்து விடுதலை, சுயத்திலிருந்து விடுதலை. இப்படிப்பட்ட விடுதலையை ஆண்டவர் இயேசு தருகிறார் பிரியமானவர்களே. இவையெல்லாம் இயேசு போதிக்க சொன்ன போதனைகள் பிரியமானவர்களே. லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் சகல தேசத்தார்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கொடுத்த கட்டளை. அந்த கட்டளையின் அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம் பிரியமானவர்களே. இது இயேசுடைய வார்த்தை. இயேசு சொன்ன கட்டளை மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, சகல தேசத்தார் அறியணும், இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்பொழுது மனிதன் சமாதானமாக வாழ முடியும், மனிதன் இழந்த நிம்மதியை பெற முடியும், மனிதன் இழந்து போன எல்லாவற்றையும் இயேசு இலவசமாக தருகிறார் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்கள் பெற்று அனுபவிக்க ஆண்டவரை இயேசு விரும்புகிறார் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட சமாதானத்தை, சந்தோஷத்தை நாம் பெற்று அனுபவிப்பது ஆண்டவராக இயேசுக்கு பிரியமானவர்களே. அவர் அநேக காரியங்களை செய்தார். மனுக்குலத்திற்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறேன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவர், இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம எங்கேயுமே பார்க்கணும். மனுக்குலத்திற்காக, மனுக்குலம் செய்த தவறுக்காக தன்னையே பலி கொடுத்து மனுக்குலத்தை மீட்டுக்கொண்ட ஆண்டவர், மனுக்குலத்தை நேசிக்கிற ஆண்டவர், அன்பு செலுத்துகிற ஆண்டவர், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தெய்வம் ஆண்டவரை இயேசு பிரியமானவர்களே. இந்த மாலை வேளையில் உங்கள் அன்போடு அழைக்கிறார். மகனே, மகளே, என்னிடத்திலே வா. நீ எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்க சமாதானத்தை, எங்கெங்கேயோ நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்க, என்னிடத்திலே வா. நீ தேடும் நிம்மதி நான் தர்றேன், என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். பிரியமா, என்னை ஏற்றுக்கொள், என்னை இயேசுவை உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லி என்னை ஏற்றுக்கொள். அப்பொழுது நீ இழந்து போன சமாதானத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உன் பிள்ளைகள் உன் சொன்ன பேச கேட்பாங்க, உன் பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவார். எப்பொழுது? ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பு பெறுகின்ற பொழுது, ஆண்டவரிடத்தில் மனதை திருப்புகின்ற பொழுது. உலக காரியங்களே சுற்றி மனசை நம்ம வைத்து கொண்டிருந்தால் நம்ம சமாதானம் வாழ முடியாது. இயேசுவிடத்தில் வந்து ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நான் பாவியான ஒரு மனிதன் சொல்லி நம்மை ஆண்டவரத்தை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவராக இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் மீது அன்பு செலுத்துகிறார், உங்களை பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தர விரும்புகிறார், வியாதியிலிருந்து சுகமாக்க விரும்புகிறார். அவரிடத்தில் வருகின்ற பொழுது இத்தனை ஆசீர்வாதங்களாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே என்று சொல்லி ஆண்டவராக இயேசு இந்த மாலை வேளையிலே நம்மை அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு பாடலை பாடி நான் இந்த ஆண்டுடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை எப்போ என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவராக இயேசுவை நாம் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மாறும், நமக்கு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தை எங்கள் நோக்கம், வேறு நோக்கம் அல்ல. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்புள்ள இயேசு சுவாமி, மனுக்குலத்தின் பாவத்திற்காக இந்த உலகத்தை, விண்ணுலக மேன்மையெல்லாம் துறந்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக ரத்தம் சிந்தி மனிதனுக்கு பாவ விடுதலையை கொடுத்தீங்களா ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. நீர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை ஆண்டவரே இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு சொன்னதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இயேசுவே அல்லாமல் வேறு ஒருவராலும் ஆண்டவரே மனிதன் ரட்சிப்படைய முடியாது, பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது, சமாதானமாய் வாழ முடியாது என்பதை ஆண்டவரே வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆண்டவரே, அந்த வார்த்தையை போதித்திருக்கிறோம். ஆண்டவர் கேட்ட ஒவ்வொருடைய உள்ளங்களிலும்
பேச வேண்டுமென்னு நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளோடு, வியாதிகளோடு, அமைதி இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே அமைதியை தர வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிற மக்களுக்கு சுகம் தர வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். குடும்ப பிரச்சனையோடு வாழ்கிற மக்களுக்கு அதிலிருந்து விடுதலை தர வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த மருத்துவமனைக்கு வந்தது நல்லது. இயேசு சுவாமி நல்ல சுகத்தை கொடுத்தாருன்னு சொல்லி ஒவ்வொருவரும் சந்தோஷமாக சமாதானமாக இங்கிருந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்யவும் நான் ஜெபிக்கிறோம். இந்த மருத்துவமனையை ஆசீர்வதிங்க. இந்த மருத்துவமனையில் பணிபுரிகிற ஒவ்வொரு டாக்டர்ஸ், சிஸ்டர்ஸ், பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ், வார்டர்ஸ் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய தெய்வீக சந்தோஷம், உடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரோடும் நிலைத்திருக்க வேண்டும்னு நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த மருத்துவமனையில் வருகிற ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் பூர்ண சுகம் தர வேண்டும்னு நான் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மருத்துவமனை நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வாக அங்கத்தினர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை சமாதானம் தாங்க. இந்த மருத்துவமனை இன்னும் வளர்ந்து பெருக ஆண்டவர் கிருபை செய்யுங்க. உடைய நாமத்தில் இந்த மருத்துவமனை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இது பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. செய்தியை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய தெய்வீக சமாதானத்தால் நிரப்புங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.